ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சோறு முக்கியம் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆனியன் ஊத்தப்பம். வாங்க வியூவர்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஜென்ரலாக எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மாவு மீந்து போயிருக்கும். ஸோ மீந்து போன மாவில் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வியூவர்ஸ், இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தவா வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவில் அதை ஆட் பண்ணிக்கலாம். தவா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு ஊற்றிக்கலாம். இந்த ஊத்தாப்பத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 2 பல் பூண்டை இடித்து போட்டு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிடுச்சுன்னா மிளகாப்பொடி ரெடி. இந்த ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு அதுதான் பெஸ்ட்டு காம்போ. பாருங்கள், ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. 2 சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சுவையான டேஸ்டியான ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. இப்போ நான் இதை மிளகாப்பொடி ரெசிபி சொல்லலைங்க, அந்த மிளகாப்பொடி தான் இது. பாருங்கள், எவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த ஆனியன் ஊத்தாப்பத்துக்கும் அந்த மிளகாப்பொடிக்கும் வச்சு சாப்பிட்டீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.